ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஜீவபாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதமான போராட்டத்திலும் வியாதியிலும் யார் மறந்தாலும், யார் தூஷித்தாலும், யார் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை வெறுப்பதில்லை. நாம் வியாதிப்பட்டு இருக்கையிலே, நாம் சுகவீனப்பட்டு இருக்கையிலே, நாம் உபத்திரவத்தில் இருக்கையிலே, நாம் பாடுகளில் இருக்கையிலே, பிரச்சனைகளில் இருக்கையிலே, உறவுகளும் சொந்தங்களும் நண்பர்களும் அவைகளை சொல்லி சொல்லி குத்தி காட்டுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய காயங்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் ஆகிய தெய்வமாய் செயல்படுகிறார். அல்லேலூயா. அவர் அன்புள்ள தெய்வம், அவர் இரக்கமுள்ள தெய்வம். அவரே உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய காயங்களை திரும்ப திரும்ப குத்தி காட்டி அவர் நம்மளை திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறவர் அல்ல. உலகம் காயப்படுத்தும், உறவுகள் காயப்படுத்துவார்கள். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய காயங்களை காட்டுகிறவர். இருதயத்திலே, சிந்தனையிலே, எண்ணங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய காயங்களுக்கு மருந்து யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான் நமக்கு மருந்தாக செயல்படுவார். அல்லேலூயா. இந்த உலகம் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறதா? நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய விரோதிகள் எல்லாம் நம்மை ஒவ்வொரு நாளும் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம்? ஓ, இவன் கடனாளி ஆயிட்டான், இவன் வியாதி படுக்கையில விழுந்துட்டான் என்று சொல்லி இனி இவன் எழுந்திருக்க முடியாது, இனி இவனால் செயல்பட முடியாது, இனி இவனால ஓட முடியாது, இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களாக ஒரு தீர்மானம் எடுத்து அவர்களே முற்றுப்புள்ளி வைத்து, எப்படி யோனா தீர்க்கதரிசி அன்றைக்கு நினிவே பட்டணம் அழியும் என்று சொல்லி வேடிக்கை பார்த்து காத்து கொண்டிருந்தானோ, அதே போல இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து நீங்கள் எப்பொழுது விழுந்து போவீர்கள், எப்பொழுது நீங்கள் அழிந்து போவீர்கள், இவர்களுக்கு எப்பொழுது சாவு வரும் என்று சொல்லி, இவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுது முடிவு பெறும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கூட்டம் உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் சத்துருக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய எதிராளிகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம், உங்களுடைய உறவுகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு முன்பாக தான் உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, சொல்றாரு 5வது வசனத்தை வாசிப்போம். அப்போ அவன் எப்பொழுது சாவான், அவனுடைய பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லி திரிகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்களோ, இப்போ எவன் எப்பொழுது அழிந்து போவான், இவன் எப்பொழுது மடிந்து போவான், இவன் எப்பொழுது மூட்டை முடிச்சை கட்டிட்டு ஓடி போவான், எப்பொழுது இவனுடைய ஊழியத்துக்கு நாம் அழைப்பு விழா கொண்டாடலாம் என்று சொல்லி அநேகர் காத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எவன் வாசலை அடைக்க நினைக்கிறானோ, எவன் கதவை அடைக்க நினைக்கிறானோ, ஆண்டவர் அவனுடைய வாசலை அடைத்து விடுவார், அவனுடைய கதவை அடைத்து விடுவார். ஆனால் நம்முடைய வாசலை, நம்முடைய கதவுகளை ஒருவனால் அடைக்க முடியாது. காரணம், நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவன் எதிர்பார்க்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்காங்களாம்? எப்பொழுது சாவான். சாவுன்னு என்ன? அழிவு, நிரந்தரமான ஒரு முடிவு. அல்லேலூயா. அடுத்து எந்த இடத்திலும் செயல்படாத ஒரு காரியம், அடுத்து நம்ம வெளிப்பட முடியாத ஒரு காரியம். சாவு எதை குறிக்கிறது என்றால், முற்றிலுமாக மண்ணோடு மண்ணாக அழிந்து போகின்ற, அடக்கம் பண்ணப்படுகிற ஒன்று இனி செயல்பட முடியாத ஒரு நிலைமையை காண்பிக்கிறது. இப்படிதான் நம்முடைய எதிராளிகள்
நம்முடைய சத்துருக்கள் அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் நான் சொல்லுவேன், நான் தைரியமா சொல்லுவேன், இந்த ஊழியம் அழிந்து போகும் என்று எத்தனையோ பேர்கள் கங்கணம் கட்டி பார்த்தார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை இன்னும் கண்ணும் கருத்துமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், இது என்னுடைய ஊழியம் அல்ல, இது உங்களுடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம். இது என்னுடைய சபை அல்ல, இது உங்களுடைய சபை அல்ல, இது கர்த்தர் தங்குகிற ஆலயம், இது கர்த்தருடைய சபை. ஒருவன் அடைக்க முடியாது. இந்த சபையை, இந்த ஊழியத்தை அடைக்க நினைத்தால், தடுக்க நினைத்தால் தேவன் அவரை சந்திப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சத்துருக்கள், என்னுடைய சத்துருக்கள் இன்றைக்கு அப்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இவன் செத்து விடுவான், இவன் மடிந்து விடுவான், இவன் அழிந்து விடுவான், இனி அவன் படுக்கையில கிடக்கிறான், இனி எழுந்திருக்க மாட்டான், இவன் கடனிலே மூழ்கி விட்டான், இனி கடனை அடைப்பதற்கு வழி ஒன்றுமே இல்லை என்று அவன் தீர்மானிக்கலாம். கர்த்தர் தீர்மானிக்கிறது வேறு. அல்லேலூயா. எங்கே முடிந்தது என்று ஒளிந்து கிடந்தானோ, அல்லேலூயா, எங்கே முடிந்து விட்டது, என் ஓட்டம் முடிந்து விட்டது, என் ஊழியம் முடிந்து விட்டது என்று எலியா கேரி ஆற்றிலே ஒளிந்து கொண்டிருக்கிற எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், இனிமேல் தான் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். எழுந்திரு. ஏன் இங்கே ஒளிந்து கிடக்கிறாய்? உனக்கு இங்க என்ன வேலை? எழுந்து ஓடு. நீ ஆகாப்புக்கு முன்பாக உன்னை காண்பிக்க வேண்டி இருக்கிறது. பவுலை சொல்லுகிறார், பவுல் அபயமிடுகிறார், அவன் நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நாம ஆண்டவருடைய திட்டத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டி இருக்கிறது. நம்மை நடத்துவது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய பொருளாதாரம் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய பலன் அல்ல. நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவது, நான் உறுதியாக சொல்லுகிறேன், அவருடைய திட்டம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போவது எதனால் என்று சொன்னால், அவர் நம் மீது வைத்த அந்த அபிஷேகம். நம்மை நடத்துவது அவருடைய அபிஷேகம், நம்மை நடத்துவது அவருடைய திட்டம், அவர் நம்மை நடத்துவது அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. யாரும் நம்மை நடத்துவது கிடையாது, யாரும் நம்மை நடத்த முடியாது. ஆனால் தேவனுடைய திட்டம் நடத்தும் நம்மை. நம்மை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், தேவனுடைய திட்டம் நம்ம மேல இருக்கிறதுனால எவராலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைத்தவன் இல் பொருளாய் விடுவான். தேவ திட்டத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. எவன் ஒருவன் தேவனுடைய தீர்மானத்தை, தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறானோ அவன் இல்லாமல் காணாமல் போய்விடுவான், முகவரி அற்று போய்விடுவான். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு விரோதமாக எழுந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எவரால் எழுந்திருக்க முடியாது. அப்படி எழுந்தால் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று நான் சொல்லல. வேதத்தில் எத்தனையோ பேர்கள் எழுந்தார்கள், அத்தனை பேரும் காணாமல் போய்விட்டார்கள். உலகத்திலே எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழுந்தது, அத்தனை சாம்ராஜ்யங்களும் வீழ்ச்சியை கண்டது, அத்தனை சாம்ராஜ்யங்களும் மடிந்து விட்டது. அல்லேலூயா. நினைக்கலாம், எப்பொழுது சாவான் என்று, எப்பொழுது இவன் பேர் அழிந்து விடும் என்று சொல்லி நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த வேதத்திலே உங்களுக்காக, உங்க சந்ததிக்காக, நமக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, பாருங்க, தேவனாகி கர்த்தர் உங்களுடைய பெயரை, என்னுடைய பெயரை, நம்முடைய ஊழியத்தின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற பொழுது சத்துரு நினைக்கலாம் இவன் பெயர் அழிந்து விட்டது என்று. இல்ல, தேவனாகி கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்.
நம்முடைய ஊழியத்தின் பெயரை, உங்களுடைய குடும்பத்தின் பெயரை, உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை, உங்களுடைய ஊழியத்தின் பெயரை கர்த்தர் நிச்சயமாக பெருமைப்படுத்துவார். ஒருவேளை இன்றைக்கு அழிந்தது போல தெரியலாம், மறைந்தது போல தெரியலாம் என்று நீங்க கூட நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் சத்துருவினால் மார்த்தட்டிக் கொள்ளலாம், உன் பெயர் அழிந்து விட்டது என்று. உன் பெயரை தேவன் அழிய விட மாட்டார். அல்லேலூயா. எதற்காக தெரியுமா? உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறபடியினால். அல்லேலூயா. கொஞ்ச பலன் இருந்தும் யாருடைய நாமத்தை? கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவே, உன் பெயரை நிலைநாட்டுவே, நான் உனக்கு ஒரு விலாசத்தை தருவேன், நான் உனக்கு முகவரியை தருவேன். இந்த உலகம் சொல்லலாம், இவனுக்கு முகவரி இல்லை, இவனுக்கு விலாசம் இல்லை, இவன் அழிந்து விட்டான், இவன் பெயர் இனி இல்லை என்று நினைக்கிறான். தேவனாகி கர்த்தர் அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம அவருடைய ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. இதோ எனக்கென்று ஒரு தலைமுறை என்னை சேவிக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த தலைமுறையினுடைய பெயரை ஒருவனால் அழிக்க முடியாது. அழிக்க நினைத்தவர்களெல்லாம் அழிந்து போனார்களே ஒழிய எவராலும் தேவனுடைய நாமத்தின் பெயரை அழிக்க முடியவில்லை. இன்றும் நிலை நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு என்றும் நிச்சய காலத்திற்கும் தேவனுடைய நாமம், தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் அழியாது, எவராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லவர் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். சத்துரு கொக்கரிக்கலாம், சத்துரு எவ்வளவனாலும் சந்தோஷப்படலாம். அவனுடைய கொக்கரிப்போ, அவனுடைய சந்தோஷமோ, அவனுடைய சித்தமோ சில காலம் மட்டும்தான். கோலியாத்து 40 நாள் மட்டும்தான் கொக்கரித்தான். 41வது நாள் அவனுக்கு முடிவு வந்தது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் மட்டும்தான். அல்லேலூயா. கொஞ்ச காலம் மட்டும்தான். அதற்கு பின்பு அவனுக்கு முடிவு இருக்கிறது. சத்துருவுக்கு சத்துரு மேலோங்கலாம், நான் பெரிய பலசாலியங்களாம், அவன் கையில பலமான ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் அவனுடைய முடிவோ, அவனுடைய பெருமைக்கு ஒரு அழிவு இருந்தது, அவனுடைய மூர்க்கத்துக்கு ஒரு அழிவு இருந்தது, அவனுடைய சுய பலத்துக்கு ஒரு அழிவு காத்திருந்தது. ஒரு சிறிய கூழாங்கல்லில் அல்லேலூயா மகாபெரிய ஆயுதத்தை வந்து வைத்திருந்தான். அவ்வளவு பெரிய ஆயுதம் வைத்திருந்தவனுக்கு எது காத்திருந்தது அவனை அழிப்பதற்கு? ஒரு சிறிய கோலாங்கல், ஒரு சிறிய வாலிபனை கொண்டு. அல்லேலூயா. இவர்கள் நினைக்கலாம், அன்றைக்கு அப்படிதான் சத்துருவாகிய கோலியாத்து நினைத்தான், இஸ்ரவேல் பேர் அழிய போகிறது, இஸ்ரவேல் பேர் அழிந்து விட்டது, இவர்கள் எல்லாரும் அடிய போகிறார்கள், இவர்கள் எல்லாரும் நமக்கு அடிமையாக போகிறார்கள் என்று கெக்கரித்துக் கொண்டிருந்தான் அன்றைக்கு கோலியாத்து. ஆனால் அவனுடைய கொக்கரிப்புக்கு, அவனுடைய ஸ்தோத்திரம் பெருமைக்கு, அவனுடைய சிந்தனைக்கு, அவன் எதிர்பார்ப்புக்கு தேவன் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று காட்டுக்குள்ளே ஆடு வைத்துக் கொண்டிருந்த சிறுவனாகிய தாவீதை அனுப்பி வைத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது அழிவோம், எப்பொழுது சாவோம் என்று நம்ம சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக எப்படி ஒரு தாவீதை அனுப்பி வைத்தாரோ, அதே போல நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பாக, நம்முடைய சத்துருகளுக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் நிச்சயமாய் அனுப்புவார். எதற்காக? நம்முடைய பெயர் அழியவில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக, அழிக்க முடியாது என்பதை நிலைநாட்டுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சத்துரு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும், ஆனால் சத்துருடைய நினைவுகள் சில காலம் மட்டும்தான். சத்துருடைய பெருமைகள், சத்துருடைய அர்ப்பணிப்பு சில காலம் மட்டும்தான். ஆனால் நமக்கு நித்திய அர்ப்பணிப்பு ஒன்று இருக்கிறது, நித்திய ஆளுமை ஒன்று இருக்கிறது. நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள், ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்.
இந்த சரீரத்தை அழிக்கிறவனுக்கு யாருக்கு என்ன செய்யக்கூடாதாம்? பயப்படக்கூடாதாம். என் ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு மாத்திரம் தாங்க நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். என் சரீரத்தை ஒருவனை அழிக்க விடலாம், என் ஆத்துமாவை ஒருவனால் அழிக்க முடியாது. காரணம், என் ஆத்துமா அவருடைய கரங்களில் அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்துரு நினைக்கலாம், எப்படா சாவான், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாவும் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அல்ல. அண்ணனும் சாவ மாட்டான், திண்ணையும் காலியாவாது. கர்த்தரை நம்பினவர்களை, கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களை கர்த்தர் சாக விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பெயர் அழிய விட மாட்டார். கர்த்தர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். வாக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான். எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்களை பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் சத்துரு நம்ம அழிவை எதிர்பார்த்தாலும், சத்துரு நம்முடைய பெயர் கழிந்து விட்டது, இவன் எப்பொழுது சாவான் என்று எதிர்பார்த்தாலும், நாம சத்துருடைய நினைவுகளுக்கு பெரிய பயணம் செய்யக்கூடாது, தூபம் காட்டி பெருசாக்க கூடாது. சத்துருவே, நீ ஒரு நாள் மடிந்து விடுவாய். சத்துருவே, உன் நினைவுகள் ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் என் பெயர் ஒரு நாள் நிலை நிறுத்தப்படும். என் அப்பா வாக்கு பண்ணி இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர், இவன் சத்துரு நினைக்கலாம், அவர் எப்ப சாவாரு, இவர் எப்ப சாவாரு என்று நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை வெகுவாய் தண்டித்து எதற்கு ஒப்பு கொடுக்கல? சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சத்துரு வேணா நினைக்கலாம், இவன் எப்படா சாவான் அப்படின்னு நினைக்கலாம், எதிராளிகள் நினைக்கலாம், உறவுகள் நினைக்கலாம். ஆனால் எப்பொழுது இவர்கள் செத்து மடிவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக தான் என் தேவன் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடாதபடிக்கு காத்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு பானையிலே கூழ் காய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கொமட்டிக்காயை பறித்து அறிந்து கூழ் காய்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கூழை எல்லாருக்கும் பரிமாறிக்கொண்டு கூழ் அங்கே குடிக்க போகிற நேரத்திலே ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், என் ஆண்டவனே, பானையிலே சாவு இருக்கிறது என்று ஓடி வந்தான். ஆனால் தெய்வம் சாவு இருக்கிற இடத்துல ஒரு தேவ மனுஷனை வைத்தார். அல்லேலூயா. ஐயோ, என் ஆண்டவனே, இந்த பானையிலே சாவு இருக்கிறது என்று ஓடி வந்தான். கூழு குடிப்போல எல்லாரும் நிறுத்தினார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசி எலிசா மூலியமாக அங்கே ஒரு வழியை காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே மாவை போட்டு அங்கே என்ன பண்றாங்க? கலக்கின பின்பு சாவு முறியடிக்கப்பட்டது. ஒருவேளை நினைக்கலாம் சாவு இருக்கிறது என்று சொல்லி, தேவன் சொல்லுகிறார், அப்படி அல்ல. சாவு இருக்கிற இடத்துல என் தேவனுக்கு காக்க சாகாதபடிக்கு காக்க வல்லமை உள்ள தெய்வம். வியாதி சாகடிக்க முடியாது, வறுமை சாகடிக்க முடியாது, நோய் சாகடிக்க முடியாது, தரித்திரம் சாகடிக்க முடியாது. காரணம், தேவன் நம்மை தூக்கி நிறுத்த இருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு சொல்லிட்டு போட்டும், எப்படா சாவான், சத்துரு சொல்லிட்டு போட்டும், அவன் பேர் அழிஞ்சிட்டு, கடைசியில நம்ம உயிரோட இருப்போம், நம்ம பேர் ஓங்கி பெரிய வெளிச்சம், வெட்டா வெளிச்சமா தெரியும். அப்ப யாரு தெரிய மாட்டா? சத்துரு இருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பது இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அப்பா நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாட்டு உண்டு, ஒரு பாட்டு, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கண்மலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. மகனே மகளே, நீ கலங்காதே. கண்மலையாம் கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார். உன் சத்துரு உன் அழிவை எதிர்நோக்கி இருக்கலாம். சத்துரு நீ எப்பொழுது சாவ என்று காத்திருக்கலாம். சத்துரு உன் பெயர் உன் புகழ் எப்பொழுது அழிந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். உன்னை சாவுக்கு எந்த நிலையிலும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. காரணம், உன் மேல திட்டம் இருக்கு. உன்னை நடத்துவது, உன்னை பாதுகாப்பது அவருடைய திட்டம், அவருடைய அபிஷேகம், அவருடைய முன்குறிப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் உன்னை அனுதினமும் நடத்தும். அல்லேலூயா. ஆகையால் எதிராளிக்கும் சரி, சத்துருக்களுக்கும் சரி, எந்த ஒரு விரோதியா இருந்தாலும் சரி, எவர்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை அழைத்த தேவனுடைய அழைப்பு நம்மளை நடத்தி செல்லும். நம்ம மேல வைத்த அந்த திட்டம் நம்மளை நடத்தி செல்லும். கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய திட்டமும் அனுதினமும் அழகாக நம்மை சாவுக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு, நம்முடைய பெயர் அழியாதபடிக்கு அவருடைய திட்டமும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய அழைப்பும் நம்மை அழகாக சத்துருகளுக்கு முன்பாக நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நம்ம ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நமக்கு என்ன சூழ்நிலை வேணாலும் இன்னைக்கு இருக்கலாம். வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், கடன் தலைக்கு மேல, நம்முடைய தகுதிக்கு மீறின கடன் கூட இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், கவலை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஏண்டா வாழ்றோங்கிற சிந்தனை கூட இருக்கலாம். அத்தனைக்கு மேல இயேசு இருக்கிறார். அத்தனைக்கு பெரிதாக எவைகளெல்லாம் பெரிதென்று நினைக்கிறோமோ அவைகளை காட்டிலும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காதவர், இவைகளில் இருந்தால் நம்மை மீட்க வல்ல கண்மலையா கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம்ம சத்துரு அழிவான் என்று, சாவான் என்று எதிர்பார்க்கிறான். ஆனா கர்த்தர் கடைசியாக சொல்லுகிறார், மகனே மகளே, உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கவலைப்படாதங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, எங்க கூட பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாய் வெளிப்படுத்தின காரியங்கள், அவன் எப்பொழுது அழிவான், சாவான், அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லிக் கொண்டு தெரிந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று நீ வெகுவாய் கண்டித்தும் எங்களை சாவுக்கு ஒப்புக்கொடாத தேவன். எங்கள் சத்துருக்கள் இப்படி எண்ணிக் கொண்டிருக்கலாம், எங்கள் சத்துருக்கள் இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தான் நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே, எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன், எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன், எங்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தான் எங்கள் பெயர் அழித்து விடும், நாங்கள் செத்து விடுவோம் என்று எதிர்பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல முகவரி ஏற்படுத்தி தருவீர், நல்ல ஒரு விலாசத்தை ஏற்படுத்தி தருகிற தேவனாயிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்கிற பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இவர்களை நீ கனப்படுத்துவீராக, ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எல்லாவற்றிலும் சமாதானம், சந்தோஷம், விடுதலையை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.